30 days challenge day 19 திலகம் ஸ்டோன் வித் பீட் ஒர்க் பார்க்க போகிறோம். குந்தன் ஸ்டோனும் பீட் ஒர்க்கு நம்ம அதை பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து B7000 க்ளூ வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே நம்ம ஸ்டோனை வந்து ஒட்ட போகிறோம். ஸ்டோனை ஒட்டிட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டோனையும் நம்ம குந்தன் ஸ்டோனையும் நம்ம ஒட்டிக்கலாம் நம்ம. ஸோ இந்த க்ளூ வச்சுட்டு இதுக்கு மேலே ஸ்டோனை வச்சு நம்ம கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா என்நாட் பண்ணிக்கிறேன். மிஷின் த்ரெட் எடுத்துக்கிறேன். சுகர் பீடு வந்து ஏஸ்டார் பிராண்ட் எடுத்திருக்கேன். நம்ம பீட் நீடில் தான் எடுத்திருக்கேன் நான். சுகர் பீட் நம்ம லோட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ பேக்கில் இந்த இடத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக்கில் ஒரு செயின் வந்து குட்டியாக ஒரு லாக் பண்ணிக்கோங்க. ரெண்டு சுகர் பீடாக இந்த மாதிரி இதை சுற்றி நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டு பீடாக தான் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். சுகர் பீடு சிங்கிளாக கொடுத்திங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ ரெண்டு பீடாக தான் எப்பயுமே நம்ம கொடுக்குறோம் சுகர் பீடு. ஆல்ரெடி வீடியோஸ் வந்து சுகர் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பீடாக இதை சுற்றி நம்ம கொடுக்குறோம். மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் எப்படி நம்ம இந்த ப்ளவுஸ்லாம் ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலாம். இதை வச்சே நம்ம ஒரு டிசைன்ஸ் வந்து பண்ணி நம்ம கொடுக்கலாம். கஸ்டமர் கேட்டாங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டிசைன்ஸ் கேட்டாங்கன்னா இதை தாராளமாக எடுத்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். பிகினர் ஸ்டார்டிங் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துட்டு வந்து என்நாட் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்டோன் ஒர்க்கு எடுத்தது வந்து குந்தன் ஸ்டோன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பேக்கில் எப்பயும் போல் ஒரு செயின் கொடுத்துக்குங்க. குந்தன் ஸ்டோன் வந்து இது ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் சுகர் பீட் வந்து சுற்றி அவுட்லைன் கொடுக்கும்போது நல்லா ஹைலைட்டாக தெரியும். இதுவுமே இதே மாதிரி நீங்கள் நம்ம பார்டரில் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சுகர் பீட் ஸ்டார்டிங் ஒரு பீட் லைனு 2 mm சைஸு 3 mm சைஸு எது வேணாலும் நீங்கள் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டோனை வச்சு ஃபிட் பண்ணி ஒரு கேப்பில் 1 inch கேப்பில் இது மாதிரி வச்சு நீங்கள் சுற்றி ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 1500 கூட நீங்கள் வாங்கலாம் நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஒர்க்கு தான். ஒரு 5 டைம்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துட்டு என்நாட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.